அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 நிமிடம் மதர்சா பார்ட் 14. இஸ்லாமிய வரலாறு. சமுது கூட்டத்தார் பற்றி திருமறையில் 23 இடங்களில் கூறப்பட்டுள்ளனர். ஆது கூட்டத்தினர் அழிவுக்கு பிறகு அரபு நாட்டின் பிரபலமான சமுதாயம் சாமுத் சமுதாயம் ஆகும். இவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் சாம் என்பவரின் வழித்தொன்றர்கள் ஆவார்கள். இஜாஸ் மற்றும் ஷாம் இவருக்கு குரா என்னும் கணவாலை ஒட்டியுள்ள திடலில் இவர்கள் வசித்தனர். இதற்கான அடையாளங்கள் இன்றும் காண கிடைக்கின்றன. இவர்களின் தலைநகரம் மதீனாவுக்கு வடக்கே ஹிஜர் என்னும் இடமாகும். இந்த சமுதாயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்தனர். இவர்கள் தங்கள் காலத்தில் வலிமையையும் பொருளாதாரத்திலும் முன்னேறி இருந்தனர். மலைகளை குடைந்து பெரும் பெரும் கட்டடங்களை உருவாக்குவது, சிற்பிகளுக்கு கை நிறைய சம்பாதித்ததை கொடுத்து பெரிய பெரிய சிலைகளை செதுக்க வைப்பது இவர்களின் விருப்பமான தொழிலாகும். அல்லாஹ்வை மறந்துவிட்டு சிலைகளை வணங்குவதே தங்களின் வெற்றிக்கு வழியாகும் என மூடத்தனமான நம்பிக்கையில் இருந்தனர். இவர்களை திருத்தி கொண்டு வருவதற்காக அல்லாஹ் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக அனுப்பினான். அன்னலாரின் அற்புதம். அன்னலாரின் வேர்வையின் மனம். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீடுகளுக்கு வருகை புகுந்தார். பகலில் சிறிது நேரம் படுத்துறங்கினார்கள். இந்நிலையில் நபி அவர்களின் திருமேனியில் இருந்த வேர்வை வழிந்தோடியது. இதை கண்டு என் தாயார் ஒரு கண்ணாடி குடுவியை கொண்டு வந்து அதில் நபி அவர்களின் வேர்வையை வலித்து சேகரித்தார். கண் விழித்தெழுந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு சலீம், என்ன செய்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு என் தாயார், நறுமண பொருளாக உபயோகிப்பதற்காக தங்களின் வேர்வையை சேகரிக்கிறேன் என்று பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கு. ஒரு பரலை பற்றி. கணவனின் சொத்தில் மனைவியின் பங்கு. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், கணவராகிய உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாதிருப்பின் நீங்கள் விட்டு சென்றிருந்த மனைவியார்களுக்கு 1/4 பாகம்தான். உங்கள் பிள்ளைகள் இருந்தால் அப்போது அவர்களுக்கு நீங்கள் விட்டு சென்றதிலிருந்து 8ல் 1 பங்குதான். இதுவும் நீங்கள் செய்திருக்கும் மரண சாசனத்தையும் கடமையையும் நிறைவேற்றிய பின்னரே. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. இஸ்திகாரா செய்வது நற்குணமா? ஆதமுடைய மகனின் நற்குணம்